பஞ்சாங்கம் மார்ச் 9, 2026 9/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மாலை 4:13 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி இரவு 11:39 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம் மாலை 4 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்று காலை 9:30 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 9:30 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி காலை 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் காலை வேளையில் முக்கியமான வேலைகளை முடிச்சுக்கோங்க. குறிப்பாக குடும்ப விஷயத்தை பேசுகிறதா இருந்தால் பிஃபோர் 9 o'clock முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் மேலும் சிக்கலாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்றைக்கி வீட்டில் அதிகப்படியான வேலை ஏற்படும். உங்களால் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும். மனசு சம்பந்தமாக நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூட தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வேளையில் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். அதாவது பிஃபோர் 9:30 யூ வில் பி ஹாப்பி. 9:30 மணிக்கு மேலே, காலை 9:30 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். ஒரே வேலையை 2 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தப்பாக செஞ்சு அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. குறிப்பாக ஆஃபீஸில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் பெரிதுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் அல்லது குடும்பத்தார் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அல்லது மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை கூட உங்களால் சாதகமாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கோ அவப்பெயர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய செயல்பாடுகளால் மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சந்திரன், தேய்பிறை சந்திரன், அதுவும் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு மனசளவில் ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை அல்லது இளமைத ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்களில் மனத்தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி ரொம்ப மனசில் ஒரு விதமான ஏக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றி பணிகள் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் மாமனாருடைய ஹெல்த் விஷயம் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை, அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி நீச்சமாகிறது நல்ல விஷயம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் மேலதிகாரிகளின் தவறான முடிவுகளை சுட்டிக்காட்டி அவர்களின் தவறுகளை திருத்துவதற்கும் இது முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுடைய டாமினேஷன் அங்கே செல்லுபடியாகும். உங்ககிட்ட அவங்க தங்களுடைய தவறுகளை மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை 9:30 மணிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறதுனால பண விவகாரங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத சில பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடை விலகிறதுனால இன்றைக்கி யாருக்கிட்டையாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் மறைமுக எதிரிகளின் குத்தல் பேச்சு, நக்கல் பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களால் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிட்டாலியேட் பண்ணி பேச முடியாது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகள் வழியில் ஏதாவது செலவுகள், இத்தனை நாளாக அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. அதனால் திடீர்னு வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் அது அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஒன்றா உங்கள் தாய் தந்தையருக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய கையில் இருக்கிற காசை செலவு பண்ணுற மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நண்பர்களுக்கு உதவி பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. அதுவும் இன்றைக்கி காத்தால 9:30 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கடக ராசிநாதன் சந்திரன் 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருந்ததுனால உங்களுக்கு ஆரோக்கியம் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள், ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய காலை 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமை, பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க தப்பாக புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு சங்கடப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய மனோநிலையோ பேச்சு திறமையோ இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த எதிரிகளுக்கு ஈக்குவலண்ட்டாக பதில் பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனசும் உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மனசும் வார்த்தைகளும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளால் தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்துலையும் சரி, சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களின் சொல்லாடல்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய பேச்சு வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குது, பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதனால் அவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். வேலை விஷயமாகவும் சரி, வியாபார விஷயமாகவும் சரி, குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், எதுக்காக இருந்தாலும் இன்றைக்கி 1க்கு 4 தடவை அலையிற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி இன்றைக்கி காலை 9:30 மணி வரைக்கும் நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காது. எல்லாரோடையும் சுமூகமாக பேசி பழகுவீங்க.
குடும்ப பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் காலை 9:30 மணிக்கு மேலே ஆஃபீஸ் சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பிரச்சனை தலைதூக்கக்கூடிய வகையில் இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது போலீஸ்காரங்கிட்ட ஹெல்மெட்டுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், விரையாதிபதி நீச்சமாக இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதை காட்டிலும் மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலை 9:30 மணி வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லாரையும் பம்பரமாக சுழன்று அடுத்தவங்களை வேலை வாங்குவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மனத்தடுமாற்றம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்வாதம் இருக்காது. ஆனால் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட வம்புக்கு இழுத்துட்டு இருப்பீங்க. பண விவகாரங்களில் பாதிப்புகள் இருக்காது, அதனால் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உடல் அல்லது மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடுமையான உழைப்புன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் 8 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 12 மணி நேரம் ஆஃபீஸ் டைமிங் எடுத்துக்கும். அதாவது உங்களுக்கு மனசு மட்டும் இல்லை, உடம்பையும் அப்படியே பிழிகிற அளவுக்கு டயர்டாகிற அளவுக்கு வேலை வாங்குவாங்க உங்கள் மேலதிகாரிகள். சக பணியாளர்களும் உங்களுக்கு தேவையில்லாத சில வேலைகளை வாங்கி சங்கடப்படுத்துவாங்க. அதே சமயம் இவ்வளவு பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் குத்தத்தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் பண்ணினதுக்கு அப்ரிசியேஷன் இருக்காது. இன்றைக்கி மனசு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாகவோ அல்லது தந்தை ரீதியாகவோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில சமயம் செலவுகள் ஏற்பட்டாலும் அது வீண் செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். கன்னி ராசி 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 9:30 மணி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கார். அதனால் அலுவலக ரீதியாக இன்று அனுகூல பேச்சுக்களை பேசி காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காரியமா வீரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியத்தை தான் பார்க்கணுமே தவிர உங்களுடைய பிடிவாதத்தையோ திமிருத்தனத்தையோ அங்கே காட்டாதீங்க. அதே சமயம் காலை 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏற்கனவே ஏற்பட்ட செலவிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏற்பட்ட செலவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நண்பர்கள் உதவி செய்கிறாங்களேன்ட்டு அவங்கள அப்படியே 100% நம்பிடாதீங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக வேலைக்காக முயற்சி எடுக்கும் இளம் தலைமுறையினர் அல்லது திருமண விஷயத்தில் திருமணமாகி மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளர ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனநிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆஃபீஸில் எதிரியாக செயல்பட்டவங்களே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் விமோசனம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற குதூகலமான நாள். துலாம் ராசியில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தனித்து செயல்படுவீங்க. குறிப்பாக ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லோரையும்
பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் பெருசா இருக்காது. ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு உடன்பிறந்தோருடன் மனஸ்தாபம் விலகி மனசுக்குள்ளார இருக்கிற கோபங்கள் குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைக்காக எடுத்த முயற்சியில் இழுபறி நிலைமையாக இருந்தது. அதனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம இல்லை வேலை மாற்றம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதனால் எல்லோரிடமும் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டுள்ள சில நபர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுப்பார்கள். அது உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 9:30 மணிக்கு 9:30 AM ராசிக்குள்ளே வராரு. இந்த ராசிக்குள்ளே வந்தாலும் பாக்யாதிபதியாக இருந்து நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும். சில விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலை 9:30 மணிக்கு ராசிக்குள்ளே வர சந்திரன் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தேவைகளுக்காக சில செலவுகள் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று முதலீடுகள் செய்வதன் மூலமாக வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்தின் காரணமாக அலைச்சல் ஏற்படும். ஆனால் அதே சமயம் நீங்கள் போய் சேர்ற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது. அதனால் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை அடுத்தவங்ககிட்டேருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளை நினச்சி பயப்படுற மாதிரி இருக்குமே தவிர அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பயப்படுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஸ்கூல் எக்ஸாமை நினச்சி பயப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த மாதம் உங்கள் குழந்தைகளை நினச்சி மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலை 9:30 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு அந்த பதட்டம் அதிகரிக்குமேன்றி குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக குறையணும், ஆனால் குறையாது. அதே சமயம் குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் அபரிமிதமான பண சேர்க்கையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்றைக்கி காலை 9:30 மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். என குரு பார்வையில் இருக்கார். அதனால் உங்கள் எதிரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். ஆனால் காத்தால 9:30 மணிக்கு மார்னிங் 9:30 AM சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையை விட்டு விலகிறார். அதனால் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்கள நினச்சி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சி நீங்கள் மனசு வெதும்பி சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் ஓவர் திங்கிங்கை ஓவர் ரியாக்ஷனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அது சம்பந்தமான எண்ணங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் உங்களுடைய
மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு தேவையில்லாமல் விமர்சனங்களை முன்வைப்பாங்க. கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவார்கள். அதாவது நீங்கள் செய்யாத தப்பை ஏதோ பெருசாக பேசுவாங்க, செஞ்ச தப்பை கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள நம்பி நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க மாட்டீங்க. இறங்காமல் இருக்கிறது நல்லது. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்களால் உடல் தடுமாற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செய்வீங்க, அல்லது செஞ்ச வேலையவே திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் திடமாக நின்று செயல்பட முடியாது. மனசு தடுமாற்றம் அடையும். அதே சமயம் எதிரிகளால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை அல்லது நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையில் அவங்கள நீங்கள் தேவையில்லாமல் பேசி சங்கடப்படுத்துவீங்க. அவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சேமிப்பையும் அதிகப்படுத்தணும், அதே சமயம் வருமானத்தையும் அதிகப்படுத்தணும். மகர ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி, குழந்தைகள் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி எதிர்பார்த்த பண வருமானத்தில் தடை ஏற்படும். வியாபார செழிப்பு இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, தொழில் மேன்மை இருக்குது. ஆனால் வருமானம் பெருசாக இருக்காது. அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை விமர்சனம் பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை உங்களால் 100% என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு அதனால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். என குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை உணர்வீர்கள். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் தங்களுடைய முயற்சியில் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபத்தோட பிடிவாதமாக செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசர கதியில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்குமே அன்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பண விவகாரங்களில் இன்றைக்கி முன்னுக்கு முரணான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கு கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். கும்பராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. காலை 9:30 மணி வரைக்கும் 9ஆம் இடம், அதன் பிறகு 10ஆம் இடம். இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடன் உதவிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் கூட அனுகூல பலன்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஒன்றா வீடு வாங்குவீங்க, இல்லை ஆஃபீஸ் வாங்குவீங்க, இல்லாட்டி புதுசாக ஆஃபீஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வியாபாரத்திலேயோ இல்லை உங்கள் வேலையிலையோ வருமானத்தை தாமதப்படுத்துமே அன்றி அதனால் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நிலம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சொந்த வீடு வாங்கும் யோசனையில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும். காலை 9:30 மணிக்கு மேலே மருத்துவ ரீதியான முயற்சிகளில் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். ஆனால் அவங்க மூலமாக பணம் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை அவங்க பேரில் பழைய கோபத்தை மீண்டும் தலைதூக்க வரா மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு உடல் அசௌகரியம் அல்லது மன அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கடன் சார்ந்த விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அதாவது பணத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் வேலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த வேலையை கூட ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுவீங்க. அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மீன ராசி, இன்று காலை 9:30 மணி வரைக்கும் 9:30 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு போகக்கூடிய சந்திரன் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் பெருசாக இருக்காது. அதனால் உடம்பு ரீதியாக எதுவும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்குமான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் மன வருத்தம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் மிகுந்த நாள். அலைச்சல்னால் கொஞ்சம் நஞ்சம் அலைச்சல் இல்லை. ஆஃபீஸில், வீட்டுக்கு, குழந்தைகளுக்கு, படிப்பு சம்பந்தமான விஷயம், வியாபாரத்தில் எல்லாத்துக்கும் அலையணும். குடும்ப சம்பந்தமாகவும் நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். இதனால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதாவது வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுமே அன்றி அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கையிருப்புகள் கரையும். சுப செலவுகளால் இன்று திக்குமுக்காடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சமயம் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடனை அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்களில், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. இன்றைக்கி வருமானத்தை காட்டிலும் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக நிதானமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் காலை 9:30 மணிக்கு மேலே நீங்கள் எந்த சொன்னாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.